வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸோட ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? பாருங்க இதுதான் வந்து நம்ம இந்த ஹோல்டிங் கம்பெனி சாப்டர்ல ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டிக்கும் நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்கன்னா, கரண்ட் இயர் ப்ராஃபிட் அசிட்டைன் பண்ணணும். தேர்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட், அதாவது ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட்டை தான் நம்ம போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் இன்டர் கம்பெனி ஓஎங்ஸ் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்புக்கும் என்னென்ன ஃபார்முலா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? எஸ், முதல்ல பாத்தீங்கன்னா ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டி ரேஷியோவும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, அதாவது ஹோல்டிங் கம்பெனியோட ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷேர்ஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனில இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டியோட ஷேர், அதாவது ஹோல்டிங் கம்பெனி ஷேர் போக பேலன்ஸ் இருக்குது மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டியோட ஷேர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ இதுக்கு நமக்கு ப்ரொபோர்ஷன் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இது 8ன்னா இது வந்து 2, அதாவது டோட்டல் வந்து 10 அப்படின்னும் போது, ஓகே, இது வந்து 80% அப்படின்னா இது 20%, இது 75னா இது 25, இது வந்து 60னா இது 40, அத மாதிரி ரேஷியோஸ் இருக்கும். ஓகே, ரேஷியோவிலயும் இருக்கலாம், பர்சன்டேஜ்லயும் இருக்கலாம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அதாவது கரண்ட் இயர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட், போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ அக்விசிஷன்ன்றது என்னன்னா அக்விசிஷனுக்கு டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஏர்ன் பண்ணதெல்லாம் தான் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அப்ப இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, அதுல வந்து ப்ரீ அக்விசிஷன் மந்தோட ப்ராஃபிட் என்ன, போஸ்டோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நம்ம கிளாசிஃபை பண்ணணும். அதுக்காக நமக்கு கரண்ட் இயர் ப்ராஃபிட் வேணும். அதுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் P&L, ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் இயர் ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஈஸியா, ப்ரீக்கு எவ்வளவு, போஸ்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வோட ஓப்பனிங் பேலன்ஸ், ரிசர்வ் ஃபண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ். இது தவிர்த்து கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளவு, மைனாரிட்டிக்கு எவ்வளவுன்றத பிரிச்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ரெவென்யூ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட், அதாவது ப்ரீ அக்விசிஷன் வந்து ஒரு 6 months இருந்ததுன்னா போஸ்ட் ஒரு 6 months, ப்ரீ அக்விசிஷன் ஒரு 3 months இருந்ததுன்னா போஸ்ட் பாத்தீங்கன்னா 9 months இருக்கும். அந்த ஒரு வருஷத்து ப்ராஃபிட்ட ப்ரீக்கு எத்தனை, போஸ்டுக்கு எத்தனை, அப்படி போஸ்டுக்கு வர்றதை தான் நம்ம இங்க ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்றோம். ஓகேவா? இப்படி ரெவென்யூ ப்ராஃபிட் கிடைச்ச பிறகு அதுல ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் என்னன்னு பிரிக்கணும், மைனாரிட்டியோட ஷேர் என்னன்னு பிரிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டி. அதாவது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டின்றது என்னன்னா மைனாரிட்டியோட ப்ரொபோர்ஷன் இன்டு அந்த ஷேர் கேபிட்டல் ஆஃப் சப்சிடரி கம்பெனி. ஓகே, சப்சிடரி கம்பெனில 1 lakh ஷேர் இருக்கு, மைனாரிட்டியோடது 25% வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப வந்து 1 lakh into 25% போட்டோம்னா 25,000. அதுதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டின்றது. ஓகே, இதுல என்ன பண்ணணும்னா மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா, கேபிட்டல் ப்ராஃபிட்டை பிரிச்சோம் இல்லையா, ரெவென்யூ ப்ராஃபிட்டை பிரிச்சோம் இல்லையா, ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டிக்கும், அந்த ரெண்டுத்தையும் மைனாரிட்டியோட வரது இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி கம்பெனி பை ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, அதாவது அசெட் சைடு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட். யாருல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சப்சிடரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு லெஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் கம்பெனி. இது என்னன்னா சப்சிடரி கம்பெனியோட கேபிட்டல் இருக்கு இல்லையா,
அந்த கேபிட்டல் இன்டூ அந்த ஹோல்டிங் கம்பெனியோட ப்ரொபோர்ஷன் என்ன அதை போட்டோம்னா இந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் கம்பெனி கிடைச்சிரும். அதாவது இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான். 1 lakh வந்து சப்சிடரியோட கேபிட்டலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 25% என்ன சொன்ன மைனாரிட்டின்னு சொன்னேன்னா அப்ப பேலன்ஸ் 75 ஹோல்டிங்கா இருக்கு. அப்ப அந்த 1 lakh இன்டூ 75% அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்ல ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு ஷேர் வரும் இல்லையா, அதையும் லெஸ் பண்ணணும். ஓகேவா? இது பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா நம்ம குட்வில் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேஸ் வேல்யூ இதையும் இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனி இதையும் மைனஸ் பண்ணா நமக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை குட்வில் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இதுவே நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். புரிஞ்சுதா? எது குட்வில் எது கேபிட்டல் ரிசர்வ்ன்ட்டு இப்படி மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். எஸ். இப்ப நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். இதுதான் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அதாவது ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ரெண்டுத்தையும் சேர்த்து போட போறோம். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதுல மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டும் எழுதுறோம். அப்புறம் நான் கரண்ட் லயபிலிட்டில லாங் டேர்ம் போரோயிங், கரண்ட் லயபிலிட்டில ஷார்ட் டேர்ம் போரோயிங், ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே. இதெல்லாம் எல்லாமே இருக்குமா அப்படின்னா டவுட் தான். ஓகே. எல்லாமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில டைம் வந்து இதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்காது. மேஜரா இருக்கிறது என்ன இருக்கும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், நம்மளோட கரண்ட் லயபிலிட்டி இருக்கும், அதுல ட்ரேட் பேயபிள் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். ஏன்னா இன்டான்ஜிபிள்ல நமக்கு குட்வில் வந்துச்சுன்னா அது இங்க வரும், அது இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் கரண்ட் அசெட்ஸ்ல ட்ரேட் ரிசீவபிள் இருக்க வாய்ப்பு இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இருக்கும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இருக்கலாம். இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு அசெட்ல இருக்கும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி போடுறதுன்றது இப்போ இந்த நோட்குள்ள இருக்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எஸ். இப்ப பாருங்க, இது வந்து ஷேர் கேபிட்டல்ல ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து வெறும் எந்த இது போடணும், ஹோல்டிங் மட்டும் தான் போடணும். சப்சிடரி வந்து நம்ம பிரிச்சுடுவோம். ஓகே. எதுல பிரிச்சிருப்போம், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்லயும் குட்வில் கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுலயும் பிரிச்சுட்டோம். அதனால சப்சிடரி கம்பெனி வராது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுல பாருங்க ரெவென்யூ ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட்ட இந்த இடத்துல போடணும். இப்ப அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எதா இருந்துச்சு ஸ்டாக்ல அப்படின்னா அதை இங்க மைனஸ் பண்ணும். அப்புறம் ரிசர்வ் ஃபண்ட், ஜெனரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வா இருந்துச்சுன்னா, குட்வில் இல்லாம கேபிட்டல் ரிசர்வ் கிடைச்சதுன்னா அது இங்க போடுவோம். சரியா? லாங் டேர்ம் போரோயிங்ல பாத்தீங்கன்னா லோனு, டிபெஞ்சர்ஸ், லாங் டேர்ம் போரோயிங்ஸ் அப்படின்னே கொடுத்திருந்தாலும் எடுத்து இதுல தான் போடுவோம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் போரோயிங்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் பாருங்க. கிரெடிட்டார்ஸ்ல மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்களோட கிரெடிட்டார் பாத்தீங்க, ஹோல்டிங் கம்பெனியோட கிரெடிட்டார் வந்து சப்சிடரி கம்பெனியோட டெட்டாரா இருக்கலாம். ஓகே. இந்த மாதிரி உங்களுக்குள்ள மியூச்சுவலா நடந்துருச்சு, ஹோல்டிங்க்கும் சப்சிடரிக்கும் நடந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் சொல்றோம். இது வந்து கிரெடிட்டார்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, பில்ஸ் பேயபிள்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்றது. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், ப்ரொபோஸ் டிவிடெண்ட், இதெல்லாம் ரொம்ப ரேர், வராது. ஓகே. இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்டர்ம் டிவிடெண்ட், இதெல்லாமும் ரொம்ப ரேர் தான். இப்ப அசெட் சைட் பாப்போமா. அசெட்ல பாத்தீங்கன்னா பிக்ஸட் அசெட், ஆட் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் பிக்ஸட் அசெட், ஓவர் வேல்யூவேஷன் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்றோம். குட்வில் தான் பொதுவா இருக்கும் எப்பவுமே. பேட்டன் ட்ரேட்மார்க்லாம் ரேர். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், அதர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த குட்வில் கால்குலேஷனுக்கு எடுத்தோம்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க காமிக்க கூடாது. ஓகே. ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி குட்வில் கால்குலேஷன்ல எடுத்தாச்சு. சோ அது வராது. ட்ரேட் ரிசீவபிள் பாத்தீங்கன்னா இந்த டெட்டார், அங்க கிரெடிட்டார்ல மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதே அமௌண்ட்டை தான் இங்கேயும் மைனஸ் பண்ண போறோம். அங்க பில்ஸ் பேயபிள்ஸ்ல மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதே அமௌண்ட்டை தான் இங்க பில்ஸ் ரிசீவபிள்ஸ்ல மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் மைனஸ் பண்றோம். ஓகேவா? எஸ். இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பாருங்க, இது ப்ரீபெய்டு, அக்ரூட் இன்கம், இதெல்லாம் ரொம்ப ரேர், வரவே வராது. இன்கம் டாக்ஸ், டிஸ்கவுண்ட், அதாவது பொதுவா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அதுல என்னென்னலான்றத கொடுத்துருக்கேன். இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம வந்து அங்க மைனஸ் பண்ணோம் இல்லையா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல அதே அமௌண்ட்டை தான் இங்கேயும் மைனஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு வருமே தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பொதுவா வராது. ஓகே. என்னென்ன சொன்னேன், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சொன்னேன், இந்த கிரெடிட்டார், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், பில்ஸ் பேயபிள்ஸ், டெட்டார்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷேர் கேபிட்டல், இன்டான்ஜிபிள் அசெட், டான்ஜிபிள் அசெட், இதெல்லாம் தான் வரும். ஓகே.
இதை தவிர்த்து பேலன்ஸ் ஷீட்ல வேற எதுவும் பெரிய ஐட்டம்ஸ் வராது. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஹோல்டிங் கம்பெனி பத்தின ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம அதோட ஃபார்மேட்டும் ஃபார்முலாவும் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.